சர்வேசுரா ஏழை பாவியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி. திரியேக இயேசு தேவா நெறிமேவும் ஓரையோவா. திரியேக இயேசு தேவா நெறிமேவும் ஓரையோவா. சித்தம் இறங்கி காத்து கிறிஸ்தின் முகத்தை பார்த்து சர்வேசுரா ஏழை பாவியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி. பேசுமடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதா ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே ஒரு விசேஷித்த கிருபையை நமக்கு கொடுப்பார். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாய் ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வெவ்வேறு வார்த்தைகள் நம் வேதத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி இருக்கிறது. ஆவியானவர் என்று சில இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்ன ஆவியை உடையவர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் இந்த இடத்துல இந்த தானியேலை குறித்து வேதத்தில் எழுதும் பொழுது அவனுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த இடத்துல அவர் வேறு விதமாய் பயன்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, இது யாருக்காக சொல்லப்படுகிறது இல்ல, இங்க வந்திருக்கிற உங்களுக்காக சொல்லப்படுகிறது. ஒரு விசேஷித்த ஆவி என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த ஆவியானவரை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த ஆவியானவரை கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்வார்களாம். நல்ல கவனிங்க, இந்த முகவுரை மிகவும் அவசியமாயிருக்கிறது. கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்கிறார்கள். மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவி ஊற்றப்படுகிறது. வேதத்தில் இருந்துதான் நான் சொல்லுகிறேன், என் மூளையிலிருந்து சொல்லல. மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். வேதத்தை இன்னும் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அப்போஸ்தலர் 5:32 வாசிக்கிறோம், கீழ்ப்படுகிறவர்களுக்கென்று அருளப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் என்று. ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிற அதே பரிசுத்த ஆவியானவர் தான். கேட்கிறவர்களுக்கும் கொடுக்கப்படுகிற அதே பரிசுத்த ஆவியானவர் தான். காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் தான். கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் தான். அதை தானியேலுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியிலே இஸ் தேர் எ டிஃபரண்ட் கிரடேஷன்?
நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு. பரிசுத்த ஆவியிலே விதவிதமான ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? நான் கேட்கிறேன், நீங்க தான் பதில் சொல்லணும். விசேஷித்த ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன உம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனாகிய கர்த்தர் அளவில்லாமல் கொடுத்தார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் எதை சொல்ல வருகிறேன் என்பதை நன்றாய் கவனித்து கேளுங்கள். அவருக்கு இதே பரிசுத்தாமை மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் அவருடைய ஆவியானவர் ஊற்றப்படுவார், உண்மைதான். நிரப்பப்படுவது உண்மைதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தபடியினால் அவருக்கு அளவில்லாமல் அந்த ஆவியை கொடுத்தாரோ? அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவரா? நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அளவில்லாமல் கொடுத்தார்? எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் நன்றாய் வாசித்து தியானிப்பீர்கள் என்றால் இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு விடை கிடைக்கும். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சத்தியத்தினாலும் கிருபையிலும் நிறைந்தவராய் வந்தார். நல்லா கவனிக்க பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு சுவாமி அவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய்த்தான் வந்தார். ஆவியினால் நிறைந்தவராய் வரல. நல்லா கவனிக்கணும். ஆகையினால ஆண்டவர் சத்தியத்தினால் நிறைந்தவர், கிருபையினால் நிரப்பப்பட்டவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் அப்போஸ்தலன் அழகாக எழுதியிருக்கிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே வரும்பொழுது அவர் தனக்கு ஒரு குறைவை காண்கிறார். நான் சத்தியத்தினாலும் நிறைந்திருக்கிறேன், கிருபையினாலும் நிறைந்திருக்கிறேன், நான் ஆவியினாலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அல்லேலூயா சொல்லுமா? ஆகையினாலே கர்த்தர் அவரை அளவில்லாமல் நிரப்பினார். அவர் பட்சபாதம் இல்லாதவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றவர்கள், தானியேல் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விசேஷித்த ஆவி அவனுக்குள் இருந்தது என்றால் நல்ல கவனிங்க. அப்போ அவன் ஒரு விசேஷித்தவனா? ஏன் அவனுக்கு மாத்திரம் அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ஏன் மற்றவர்களுக்கெல்லாம் அந்த விசேஷித்த ஆவி கிடைக்காதா என்று ஒரு பெரிய கேள்வி எழணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ இந்த விசேஷித்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு உன்னிடத்தில் ஒரு விசேஷித்த தன்மைகள் காணப்படணும். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்பிரஸ் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். தானியேல் இடத்துல கர்த்தர் ஒரு விசேஷித்த ஒரு விதமாய் கர்த்தர் அவனை நோக்கினார். ஆகையினாலே அவனுக்குள் கொடுத்த அந்த ஆவியானவர் ஒரு விசேஷித்த தன்மை பெற்றது. ஏன் இப்படி சொல்கிறேன்? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இந்த பரிசுத்த ஆவியினாலே கிடைக்கிற வரங்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். 9 வரங்கள் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். 9 வரங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. கேட்கிற யாவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்று சொன்னாரே. காத்திருக்கிறவர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னாரே. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கீழ்ப்படிந்தவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்களே. எல்லாரிடத்திலும் சுகமளிக்கும் வல்லமை இருக்கிறதா? எல்லாரிடத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் இருக்கிறதா? அப்ப கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரோ?
நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு. ஆகையினால் தான் பவுலடியார் அதை அழகாக விளக்குகிறார். அந்த 9 வரங்களையும் குறித்து விவரமாய் எழுதினவர் அதே அதிகாரத்திலே கடைசி வசனம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 31வது வசனத்திலே இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி. பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட வரங்கள் இருக்கிறது, இதுல முக்கியமான வரங்களை நீங்கள் அப்ப நாடுகிறவனுக்கு தானே கிடைக்கும். புரியுதா? அப்போ நாடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லி முடிக்கிறது இன்னும் கொஞ்சம் கவனிங்க. இதிலும் மேன்மையான வழிகளை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஆவியானவர் கொடுப்பார் என்று சொல்லல, காண்பிக்க போகிறார். இதிலும் மேன்மையான மகிமையான காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இத பவுலடியார் சொல்லுவதற்கு முன்பாகவே இது தானியேலுக்கு தெரிந்திருந்தபடியினாலே அவனுக்குள் அந்த விசேஷித்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே இந்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறார், உண்மைதான். கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிறார், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சில மேன்மையான வழிகளை, 9 வரங்களும் மேன்மையான வழிகள், அதை காட்டிலும் மேன்மையான வழிகள் கர்த்தரிடத்திலே உண்டு. அந்த வழிகளை காண்பிப்பாராம். அந்த காண்பிக்கப்பட்ட அந்த வழிகளை நான் பெற்றுக்கொள்ள என்னிடத்தில் என்ன வேணுமா? இதுதான் முக்கியம். என்னிடத்தில் ஒரு விசேஷித்த தன்மை காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய விசேஷித்த தன்மை என்னிடத்திலே விளங்க வேண்டும் என்றால் என்னிடத்திலே ஒரு விசேஷித்த தன்மை காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட விசேஷித்த தன்மைகள் காணப்படுகிறவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளிலும் ஒரு விசேஷித்த காரியங்கள் தென்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு டர்ன் டு Daniel chapter 1 and 1. அங்கு 4 வாலிபர்கள் இருக்கிறாங்க. 4 வாலிபர்களிலும் கர்த்தர் தானியேலை பிரத்யேகப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாத்தையும் அப்படி வாசிச்சுட்டு போயிடுறோமே ஒழிய, அது நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த 3 வாலிபர்களுக்கும் கர்த்தர் அந்த ஆவியினாலே ஞானத்தையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுக்கிறார். தானியேலுக்கோ என்றால் ஏன் சார்? இஸ் ஹி a respecter of person? அவர் பட்சவாதம் உள்ளவரா? ஏன் இந்த 3 பேருக்கு கொடுத்தவர் அந்த 4 பேருக்கும் அதை கொடுத்திருக்கலாமே? அப்ப அந்த 3 பேரிடத்தில் காணப்படாத ஒரு மேன்மையான தகுதியை கர்த்தர் தானியேலிடத்தில் அவர் கண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் வரங்கள் செயல்படுவதற்கும் ஒரு முக்கிய காரணம். யாருடைய உள்ளத்திலே அன்பு இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்திலே மனதுருக்கம் இருக்கிறதோ, மற்றவர்கள் படுகிற பாடுகளை பார்த்து நாம் பரிதவிக்கிறோமோ, அப்படிப்பட்ட பரிதவிக்கிற மனுஷனுடைய பரிசுத்த ஆவிக்குள் கர்த்தர் சுகமளிக்கிற வல்லமையை வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு மற்றவர்கள் படுகிற பாடுகளை குறித்து கவலை இல்லாமல் இருப்பேன் என்றால் கர்த்தர் எனக்கு எப்படி அவர் சுகமளிக்கும் வல்லமையை கொடுக்க முடியும்? அந்த விசேஷித்த தன்மையை கர்த்தர் எனக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஆகையினால் தான் கர்த்தர் சில காரியங்களை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இங்கு வந்திருக்கிற அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்க கூடும். எல்லாரும் பெற்றிருப்பீங்க. எல்லாருக்கும் வரும் காரியங்களை அறிந்து கொள்றீங்களா?
ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன். எல்லாரும் ஆவிகளை பகுத்தறிய முடியுதா? நாளைக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் ஏமாத்திட்டு போறானே, அவனை கூட நீங்களால பகுத்தறிய முடியலையே. எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான் அவர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப ஏதோ ஒரு தகுதி உங்களிடத்துல குறைகிறது என்று தானே அர்த்தம். ஏதோ ஒரு காரியத்தை உங்களிடத்துல காணாதபடியினாலே கர்த்தர் அதை அலங்கரிக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆவியிலே எளிமை உள்ளவனை தான் கர்த்தர் அலங்கரிக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. ஆவியில நிறைவு உள்ளவனை கர்த்தர் அலங்கரிக்க மாட்டார். லட்சணமாய் அழகாய் இருக்கிறவர்களுக்கு அலங்காரம் தேவையில்லை. ஆமாவா இல்லையா? நல்ல அழகா சிவப்பா நல்ல பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கிறவங்களுக்கு அலங்காரம் வேணுமா? எங்களை மாதிரி கருப்பா இருக்கிறவங்களுக்கு, லட்சணமே இல்லாதவங்களுக்கு தான் அலங்காரம் வேணும். அப்படி என்றால் கர்த்தர் என்னை அலங்கரிக்க வேண்டும் என்றால் நான் ஆவியிலே தாழ்மை உள்ளவனாய் இருக்கணும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. எல்லாருக்கும் அவர் கொடுத்து விடுறது. எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசைன்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவார். அதுக்கப்புறம் வருஷம் சொல்லிட்டு வர்றாரு, எல்லா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, தரிசனம் சொல்லுவாங்கன்னா எல்லா கழுத குதிரை எல்லாம் தரிசனம் எனக்கு கிடைக்கும். இல்ல பெரியமா, கிடைச்சிருக்கான்றதுதான் முக்கியம். யூ கேன் கிளைம் தட் ஐ ஹேவ். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், அவர் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் அவசியம். ஆனால் அதுல அன்புதான். அப்போ அன்பு பெரிதாக இருக்கிறவர்களுக்கு விசுவாசம் வேண்டாமோ? நம்பிக்கை வேண்டாமோ? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அன்பு பெரியது என்று அவர் சொல்கிறார். நீங்க வேதத்தை நீங்க if you correctly divide the word of God, you will never make mistakes. அல்லேலூயா சொல்லுமா? ஆவியிலே இடரல் அடையவே முடியாது. கள்ளப்போதகர்கள் அநேகர் நிறைந்து கொண்டு வராங்க. துருபதேசம் பண்ணுகிறவர்கள் அநேகர் வந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கள்ள போதகர்கள் தான் இருக்கிறாங்களே ஒழிய நல்ல போதகர்களே காணோம். அப்ப அவர்கள் சொல்லுகிறதுல எது சரி எது சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யூ ஷுட் பி ஏபிள் டு டிசர்ன் தி ஸ்பிரிட். அதற்காக உனக்கும் எனக்கும் நம்மள மாதிரி ஒரு ஒரு ஒண்ணுமே அறிவில்லாத உனக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். கனி அந்த மரத்தினால். அப்போ அந்த நல்ல மரம் எதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும்ல? இல்ல, இப்ப எங்க வீட்டுல 2 மாமரம் இருக்கு. அதுல ஒரு மாம்பழம் பறிச்சா நல்ல இனிப்பா இருக்கும், இன்னொரு மாம்பழம் தெரியும்ல, அது எங்களுக்கு தெரியும்ல. நிஜமா இந்த மரத்துல இருந்து இருக்கிறத எடுத்து நம்ம பழமாக்கி யாரும் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டோம், ஊறுகாய்ங்கன்னு தான் சொல்லி கொடுப்போம் இல்லையா? அதனுடைய அது கனியினால் அறியப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே ஒரு 2 காரியத்தை மட்டும் நான் சுருக்கமா இன்றைக்கு உங்களோடு, ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ வெயிட் ஃபார் டூ லாங் டுடே. ஒரு விசேஷித்த தன்மை வேண்டும் என்று சொன்னேன். இந்த விசேஷித்த ஆவியானவரோ அல்லது விசேஷித்த தன்மை பொறிந்த ஆவியானவரோ ஒருவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அவனிடத்தில் சில விசேஷித்த தன்மைகள் காணப்படணும். அப்படிப்பட்ட அந்த ஆவியானவரிடத்தில் விசேஷித்த கிரியைகள் என்ன என்று உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். 2 காரியத்தை காண்பிக்கிறேன். என்ன விசேஷித்த தன்மைகள் என்று பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் மூலமாய் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். 2வது அந்த விசேஷித்த கிரியைகள் என்ன என்று புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷனை காண்பித்து கொடுக்க போகிறேன். நல்ல கவனி, 2 மனுஷனை காண்பிக்க கொடுக்கிறேன். இப்ப வாசிக்க கேட்ட அந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தில்
தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அவனுக்குள் அந்த விசேஷித்த ஆவியை ஏன் கர்த்தர் கொடுத்திருக்கணும் என்று நான் யோசித்து பார்த்தேன். நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா அளவில்லாமல் நிரப்பி இருந்தார். இப்படி ஆண்டவர் அந்த இடம் அசைந்தது, அவர்கள் தைரியமாய் வேதத்தை பிரசங்கித்தார்கள். அப்படி என்று சில காரியங்களை ஆவியானவரை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது நீங்க வேகமா வாசிட்டு போயிடாதீங்க. அந்த இடத்துல அமர்ந்திருந்து அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வாசித்து பாருங்க. ஏன் அப்படிப்பட்ட ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பவுலடியார் பார்க்கிறோம், அவன் ஆவியில நிறைந்து அவன் ஒரு மனுஷனை உற்று பார்க்கிறான். நல்லா கவனிங்க, அப்படிதான் வேதத்துல வாசிக்கிறோம். ஆவியில நிறைந்து ஒரு மனுஷனை அவன் உற்று பார்க்கிறான். அவனுக்கு எனக்கு சுகமாகும் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறதே அவன் காண்கிறான். அல்லேலூயா சொல்லுமா? இது எப்படி சார்? நீங்களும் தான் பாக்குறீங்க, எத்தனையோ பேரை பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா? இல்லைன்னா ஏமாற மாட்டோமே, தடுமாற மாட்டோமே. அப்ப ஒரு சிலருக்கு தான் கொடுக்கப்படுகிறதோ? இன்றைக்கு நீங்க யூ ஜஸ்ட் லாங் ஃபார் எ வெரி ஸ்பெஷல் திங். உன்னிடத்துல காணப்படுவதற்கு உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு போங்கள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. முதலாவதாக அந்த தானியேலிடத்திலே காணப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு தன்மை. நான் அநேக நீங்க தன்மைகளை நீங்க பார்க்கலாம். நீங்க வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட மனுஷர்களிடத்துல செயின்ஸ்ட அநேக காரியங்களை நீங்க பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு விளக்கி சொல்வதற்கு ஓரிரண்டு காரியத்தை, தானியேலிடத்திலே காணப்பட்ட ஓரிரண்டு காரியம். முதலாவது, அவன் வாழ்கிற இந்த உலகத்திலிருந்து அவன் பிரித்து எடுக்கப்பட்டவன். நல்ல கவனிங்க பிரியமானவன். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு மீ. He is working with a king. ஒரு ராஜாவிடத்தில் அவன் வேலை செய்கிறான். அப்போ ராஜாவிடத்தில் வேலை நம்ம அநேக இடத்துல அரசாங்கத்தில் வேலை செய்திருக்கிறோம், கல்லூரியில வேலை செய்கிறோம், இல்லைன்னா சில இடத்துல அதிகாரிகளுக்கு நாம் கீழ்பட்டு இருக்கிறோம். இவனும் மக்களை ஆண்டு கொள்ளுகிற ஒரு ராஜாவுக்கு ஒரு அரண்மனையில ஒரு அதிபதியாக இருக்கிறான். So he is day in and day out. He is dealing with the secular things. இந்த உலகத்து காரியங்களை தான் அவன் என்ன பண்றான்? அதுதான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதற்கேற்றபடி அவன் ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லணும், ஜனங்களை வழி நடத்தணும், பிரதானிகளை வழி நடத்தணும். இஸ் a secular profession. ஆனால் he is not living in the world. அல்லேலூயா சொல்லுமா? அவன் உலகத்துல தான் இருக்கிறான், ஆனால் அவன் உலகத்தான் அல்லாதவனாய் இருக்கிறான். நல்ல கவனிங்க பெருமை. அது ஒரு விசேஷித்த தன்மை. சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. இங்க இருந்துட்டு அம்மா சொல்லுவாங்க இன் அப்படிம்பாங்க, பக்கத்துல வந்துருவாங்க. அவுட்னு சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க? தாண்டி குதிச்சிருவாங்க. இல்ல இன் அப்படின்னு சொன்னா இங்க ஓடியாரு. அவுட்னா என்ன பண்ணணும்? அப்படி இருக்க தெரியணும் சார் ஆவிக்குள்ள உலகத்துல. We are always out. ஆனா கர்த்தருக்குள் நாம் வர தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த உலகத்திலே நீங்க இருக்கவே முடியாது. அந்த 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அந்த ராஜகுமாரர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின, அந்த ராஜாவுக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த சாப்பாட்டை தான் அவர்களுக்கு கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர்களும் ராஜகுமாரர்கள். யூதாவிலிருந்து அவர்கள் ராஜகுமாரர்களைத்தான் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களை இந்த தேசத்து பழக்கத்தின்படி அவர்களுக்கு கற்பித்து கொடுத்து அவர்களை பெரிய அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். யூதா தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அவர்களுக்கு ராஜா சாப்பிடுகிற போஜனம், அவங்களுக்கு யாரு? ஒரு ராஜா, ஒரு கிங்லி ஃபீஸ்ட் தான் அவங்களுக்கு.
இது ஒரு ஸ்பெஷலா கொடுக்கப்படுகிறது இல்லை, இது அவர்களுக்கென்று ராஜா நியமித்த காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் கேட்டு பெற்றுக்கொள்ளல. அவன் உள்ள வரும்போது அவன் சொல்லல எங்களுக்கு இந்த ராஜா சாப்பிடுற சாப்பாடு தான் எங்களுக்கு கொடுக்கணும்னு அவன் கேட்கல. he never put a condition. ஆனால் அந்த ஆகாரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் குடிக்கிற திராட்சை ரசம், அவன் ராஜா குடிக்கிற திராட்சை ரசம் தான் குடிக்கும். ஆனால் அவன் தானியேல் என்ன சொல்கிறான், நான் இந்த ராஜாவினுடைய போஜனத்தினால் என்னை சீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி எனக்கு பருப்பு முதலானவைகளை மாத்திரம் கொடுங்க, தண்ணீரை மாத்திரம் கொடுங்க. அப்போ he is working in a secular organization. உலகத்திற்கு உரிய காரியத்தில் தான் அவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் அந்த உலகத்தின் பழக்க வழக்கத்திலிருந்து அவன் என்ன பண்றான்? அதனால் தான் பவுலடியார் சொல்கிறார், don't conform yourself to the pattern of this world. இந்த உலகத்திற்கு தக்க வேஷம் தெரியாதபடிக்கு. வசனம் புரியுதா எங்க இருக்குன்னு? நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் கண்டுபிடிங்க. அதெல்லாம் புரியும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக கரந்தட்டி ஆண்டவருக்கு அவனுடைய மனம் புதிதாக இருந்தபடினாலே அவனுக்குள் கர்த்தர் விசேஷித்த ஆவியை கொடுத்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு அவனுடைய மனம் புதிதாக இருக்கின்றது. அதனால் கர்த்தர் அவனுக்கு அந்த விசேஷித்த தன்மையை கொடுத்தார். நம்முடைய மனம் என்ன பண்றது? ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். அப்படி என்றால் என்னுடைய மனம் புதிதாகலன்னு அர்த்தம். எனக்கு ஏன் அவர் அந்த விசேஷித்த அந்த தன்மையை கொடுத்து அவர் ஏன் ஏமாந்து போகணும்? அவர் ஏன் தூசிக்கப்படணும்? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. கர்த்தர் நிச்சயமாய், நான் ஒரு வேலையில வேலை பார்க்கிறவனோட பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். தானியேல் பவுலடியார் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்கிறவர். அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார் ரோமர் 1:1, நான் சுவிசேஷத்திற்கென்று நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறபடியினாலே நான் சுவிசேஷத்தை தான் நான் பிரசங்கிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்காகத்தான் நான் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறேன். அந்த சுவிசேஷத்திலே உலகத்தை நான் புகுத்த மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோம். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் பவுலடியார் சொல்கிறார், நான் சுவிசேஷத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டவன். ஆகையினால் தான் கர்த்தர் பவுலடியாருக்கு அநேக விசேஷித்த தன்மைகளை கொடுத்திருந்தார். 3 ஆண்டுகள் அவனோடு கூட அரபி தேசத்திலே அவர் இருந்தார், தங்கியிருந்தார். யோவான் சொல்றாரு, கர்த்தர் பேசினதையும் அவர் செய்ததையும் அவருடைய அற்புதங்களையும் நான் புத்தக வடியில் எழுதினால் உலகமே கொள்ளாது என்று அவன் எழுதியிருக்கிறார். லிமிட்டட், ஒன்லி த காஸ்பல் கண்டெய்ன்ஸ் ஒன்லி லிமிட்டட் திங்ஸ் வாட் ஜீசஸ் டிட். இயேசு செய்த சில அற்புதங்கள், அவர் பேசின சில காரியங்கள், அவைகள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எழுதப்படாத அநேக காரியங்களை பவுலடியாருக்கு அந்த அரபி தேசத்திலே கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஏன் சார் அவருக்கு மாத்திரம்? God saw something more than anybody else. ஆகையினாலே கர்த்தர் அந்த விசேஷித்த கிருபையை கொடுத்தார். தானியேலுக்கு அந்த விசேஷித்த கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா? ஆகையினால் தான் கர்த்தர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 6 17, 16, 17, 18 வாசிங்கன்னா 2 கொரிந்தியர் சாப்டர் 6 verse 16, 17, 18, ஆனபடியினால் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொட்டார்கள். அப்பொழுது நான் உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் வேறு, குமாரர்கள் வேறு. என் மனைவி அடிக்கடியா சொல்லுவார், பிள்ளைகள் ஆண் பிள்ளையும் பிள்ளைதான், பெண் பிள்ளையும்
அப்ப பெண் பிள்ளைக்கு ஜீன்ஸும் டி ஷர்ட் வாங்கி கொடுத்துடலாமோ? ஆனா வாங்கி கொடுக்கறாங்க. அதான் பிரச்சனையே. பெண் பிள்ளைக்குன்னா அதுக்கு ஏற்ற ட்ரெஸ், ஆண் பிள்ளைக்குன்னா பேண்ட் சட்டை, பெண் பிள்ளைகளுக்குன்னா பாவாடை பிளவுஸ். நெக்லஸ் கொண்டு போய் பையனுக்கு போடுவாங்களோ? இல்லையே. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீ உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவனா இருந்தால்தான் கர்த்தர் உன்னை கிளாசிஃபை பண்றாரு. யூ ஆர் a son, you are a daughter, your requirement is this, your requirement is that. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் அழகாய் நேர்த்தியாய் செய்வார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகரை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மோசேயை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். அவன் ராஜாவுடைய அரண்மனையில அவன் வேலை பார்த்துக் கொண்டு ராஜகுமாரனாய் அவன் குமாரனை போல அவன் நடத்தப்பட்டான். ஆனாலும் அவன் அந்த அரண்மனையில் கர்த்தருடைய சத்தம் அவனுடைய உள்ளத்திலே கேட்ட பொழுது அவன் அந்த அரண்மனையிலிருந்து அவன் என்ன பண்ணிட்டான்? பிரிந்து வந்துட்டான். 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 25-26 வாசித்து பாருங்க. மோசே பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதையும் வெறுத்து அனிச்சயமான பாவ சந்தோஷங்களை, ஏன்னா அரண்மனையில இருந்தா என்ன பண்ணணும்? ராஜா குடிக்கிறத குடிக்கணும், ராஜா அடிக்கிற கூத்து அடிக்கணும். இப்ப எல்லா ஆலயங்களும் அது நடக்குது. எல்லா கூத்தும் தான் நடக்குது. ஃபெலோஷிப்ன்ற பேர்ல எல்லா கூத்தும் நடக்குது. பிரித்து எடுக்கப்படணும். அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை சகிப்பதே எனக்கு பாக்கியம். ஓடி வந்தானா இல்லையா? He came out of the comfort zone. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுல எழுதப்படாத ஒரு காரியம். 40 வருஷங்கள் அவன் வனாந்தரத்தில் அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். திருமணமாகி அவன் பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆடுகளை மேய்த்து அவனுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு அங்க மெய்ப்பனை போல இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனோடு கூட அவன் சஞ்சரிச்சுக்கிறான். ஏனென்றால் அவன் ஆதியாகம புத்தகத்தை எழுதினது யாரு சொல்லுங்களேன்? மோசே. அவனுக்கு ஆதாம பத்தி தெரியுமோ? எவ்வாளை பத்தி தெரியுமோ? ஆபிரகாம பத்தி தெரியுமோ? சொல்லுங்களேன். அது எப்படி அப்படி தெரிந்தவனை போல அப்படி எழுதி வைத்திருக்கிறாரு. அப்ப 40 ஆண்டுகளும் கர்த்தரோடு கூட சஞ்சரித்தபடியினால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த ஆகமங்களை எழுத வைத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் சார் அவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது? யோசிப்பு ஆண்டவர் ஏன் அவனுக்கு அவன் மீது நீ தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் என்று அவனை குறித்து சொல்லுவதற்கு காரணம், ஒரு பார்வோன் ராஜா பார்த்து சொல்கிறான், நீ தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் என்று அவரை எப்படி அவன் எப்படி அதை பார்க்க முடியும்? அவனிடத்தில் ஒரு விசேஷித்த தன்மை காணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல். இன்னைக்கு எல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க நிறைய அந்நிய பாஷை பேசுறாங்க. அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க தெரியுமா? மற்றவங்க அவங்க பேசுற கெட்ட வார்த்தையை கேட்டுட்டு மற்றவர்கள் என்ன சொல்றாங்க? இது அந்நிய பாஷை, கர்த்தர் கொடுத்த அந்நிய பாஷை இல்லை, இது பிசாசு பாஷைன்னு சொல்றாங்க. People identify only like this. கவனிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு ஆவியானவரை கொடுத்திருந்தால் உன்னுடைய பிரையாரிட்டிஸ், உன்னுடைய மனப்பான்மை எல்லாமே மாறணும். ஆகையினால் தான் பவுலடியார் சொல்லுகிறார், பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை கரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் பழைய மனுஷன் மாதிரி கெட்ட வார்த்தை கோபம், அப்புறம் எப்படி அவர் மேலான வழிகளை உனக்கு காண்பிக்க முடியும்? நல்ல கவனிங்க. அவர் வார்த்தையின்படி ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும்
ஊற்றுவேன் என்று சொன்னவர் ஊற்றிட்டார் சார். ஆனா இன்னும் நீங்க பழைய மனுஷனையே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது களைஞ்சு போட்டாதான் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அடுத்த ஸ்டெப்ப காண்பிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தானியேலுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆவியை கொடுத்தது இன்னொரு காரியம். உலகத்தை விட்டு அவன் பிரித்து எடுக்கப்பட்டவன் என்று சொன்னார். 2வது வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் தானியேல் 6:22 வாசிங்க. அது ஏனென்றால் கர்த்தர் இந்த சிங்கத்தின் வாயை கட்டினதற்கு காரணத்தை அவர் சொல்லுகிறார். என்ன? அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஏன் தானியேலுக்கு விசேஷித்த ஆவியானவரை கொடுத்திருக்கணும்? அவன் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்டான். அடுத்து வாசிங்க. ராஜாவுக்கு முன்பாக எந்த நீதி கேடையும் செய்யல. நல்ல கவனிங்க. அங்கு நீதி என்ற தியானிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். அது தேவனுடைய நீதி. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்பாக இருக்கிறான், அவனுடைய நீதி அல்ல, ராஜாவுடைய நீதி அல்ல. ராஜாவுக்கு முன்பாக நிற்க போற விசேஷித்த ஆவியானவரை பெற்றவன் ராஜாவுக்கு முன்பாகவும் தேவனுடைய நீதிக்கு கேடு உண்டாக செய்ய மாட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா புரியுங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு மீ. இதுதான். ஒருவேளை ராஜாவுடைய நீதி, அவனுடைய விருப்பம், அவனுடைய வெறுப்பு ஏற்றபடி அவனுக்கு அவன் அதை செய்யாம வேற செஞ்சிட்டான்னு சொல்லல. ராஜாவுக்கு அவனுடைய விருப்பத்துக்கு அவனுடைய நீதி. ராஜாவுடைய நீதி ஒரு நீதி இல்லையா? எல்லாரும் என்ன பண்ணணும்? வணங்கணும். முருங்கைக்காய் வணங்க மாட்டேன்ட்டான். சில நீதிகள் உண்டு ராஜாவிடத்திலே. உலகத்திலே சில நீதி உண்டு, டிசிப்ளின் உண்டு. நான் பெரிய கம்பெனியில வேலை பார்த்தேன். there is a standing order for everyone, a service rule for everyone in the government job. there is a rule, there is a thing. அதுக்கு கேடு விளைக்க அதை சொல்லலாமே. அங்கு ஆண்டவர் விளக்குறது என்ன தெரியுமா? ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தேவனுடைய நீதிக்கு கேடாக அவன் ஒன்றும் எப்படின்னு சொல்லட்டுமா? இது அப்பதான் நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. தேவனுடைய நீதி என்ன? தேவனை தவிர யாரையும் என்ன பண்ணக்கூடாது. அதுதானே தேவனுடைய நீதி. ஆமாவா இல்லையா? அதுதான் தேவனுடைய நீதி. அந்த 3 வாலிபர்களும் அந்த தேவனுடைய நீதியை கேடு விளைவிக்கும்படி ஏதாவது செஞ்சாங்களா? நாங்கள் வணங்க மாட்டோம். ராஜாவிடத்தில் வேலை பார்க்கிறவர்கள் தான், ராஜாவிடத்தில் கூலி பெற்று வேலை பார்க்கிறவர்கள் தான் அவனுடைய நீதிக்கு கேடு உண்டாக்கினார்கள். ஆனால் தேவனுடைய நீதியை கேடு உண்டாக்கல. நாங்க பணிந்து கொள்ள மாட்டோம். தேவனுடைய நீதிக்கு அவன் கேடு உண்டாக்கல. அங்க நீங்க 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் நீங்க வாசித்து பாருங்க. 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசித்து பாருங்க. அங்கு ராஜாவுக்கு முன்பாகவும் அவன் குற்றமற்றவனாக காணப்பட்டான். அவனிடத்தில் எந்த குற்றத்தையும் காணல. ஆண்டவருக்கு முன்பாகவும் அவன் குற்றமற்றவனாக காணப்பட்டான். நீதி கேடு ஒன்றையும் அவன் விளைவிக்கல. ஏனென்றால் அங்கு வேதம் சொல்லுகிறது, நம்ம யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்? நம்ம விண்ணப்பம் யார்கிட்ட பண்ணணும் சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட. சரி, இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா பிதாவிடத்துல வேண்டுதல் இயேசுவின் மூலமாய் நம்ம வேண்டுதல் செய்யணும். இன்னும் கொஞ்சம் லிட்டில் மோர் இன் டுவர்ட்ஸ் பைபிள். அங்கதான் வேண்டுதல் செய்யணும். ஆனா இந்த ராஜா என்ன சொல்றான்? யார்கிட்டையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? வேண்டுதல் செய்யக்கூடாது. ஏன்ட்டுதான் வேண்டுதல் செய்யும். ஆனா ஆண்டவருடைய நீதி என்ன? எல்லாம்
அவற்றை தான் வேண்டுதல் செய்யணும். ஆனா அது அவன் உட்பட்டானா? அந்த தேவனுடைய நீதிக்கு கேடு விளைவிச்சானா? இல்லையே. எப்பொழுதும் போல தன்னுடைய அறைக்கு போய் எருசலேமை நோக்கி ஜன்னல்களை எல்லாம் திறந்து வைத்து எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல 3 வேளை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். கரந்தட்டி ஆண்டவருக்கு அவன் மனுஷர்களுக்கு முன்பாகவும் குற்றம் செய்யல, தேவனுடைய நீதி கேடுக்காக அவன் ஒன்றையும் செய்யல. ஆகையினால் தான் இந்த விசேஷித்த ஆவி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுமா. உனக்கும் எனக்கு ஏன் கொடுக்கப்படாது? ஒருவேளை நம்முடைய சிச்சுவேஷன்ல ஒரு நீதி, ஆண்டவருடைய நீதி கேடு விளைவி வைக்கிறவர்களாக இருக்கக்கூடும். ஆகையினால் அந்த விசேஷித்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படல. முதல்ல சொன்ன உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கப்பட்டவன். இரண்டாவது, தானியேல் உண்மை உள்ளவனாயிருந்தான். மனுஷர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். கடைசியிலே 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தரே அவனை குறித்து ஒரு காரியத்தை சொல்றார். நீ எனக்கு மிகவும் பிரியமா. There comes the favor of the Lord our God. பட்சபாதம் இல்லாதவர் தான். ஆனா he shows a favor for those people who please God. அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்கள். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நீ என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன். அப்போ நீ சிநேகித்தா அவர் உன்னை சிநேகிப்பார். நீ கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவர் உண்மையை. புரியுதா? ஏன் நமக்கு சில விசேஷித்த நன்மைகளை நமக்கு கொடுக்கல? ஏன் நம்முடைய கரத்திலே சில காரியங்களை கர்த்தர் கொடுக்கல? Why he has not given a trump in our playing cards? சில காரியங்களை ஏன் கொடுக்கல? Why God has not given a blank check to you? ஏன் கொடுக்கல? But God is a God who will give a blank check to those people who please them. யார் கர்த்தரை பிரியப்படுத்துகிறார்களோ, யார் கர்த்தருக்கு பிரியமான இருக்கிறவர்களோ அவர்களிடத்தில் God will show his favor. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. தானியேல் கண்களிலே நோவாவுக்கு கண்களுடைய கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. உண்மைதான். தானியேலுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. யோசிச்சு பாருங்க. வெரி few people வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால you need not be in that minority நினைக்காதீங்க. ஆண்டவர் தாவீதுக்கு எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு 2-3 பேரை தான் பைபிள்ல போட்டிருக்கு அவங்க பிரியமானவர்கள். இந்த பெரிய உலகத்துல இத்தனை பெரிய விசுவாசிகள் இருக்கிற கும்பல்ல ஏதாவது 1-2 பிரியமானவர்களா இருக்கலாம். இல்ல, பெரிய இந்த வசனத்தை யாரெல்லாம் கையில ஏந்தி இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் ஆண்டவருடைய மார்பிலை சாய்ந்து கொள்ள முடியும். யோவானுக்கு மாத்திரம் அந்த ப்ரொவிஷன் இல்லை. நினைச்சிருந்தாங்கன்னா எல்லா சீஷர்களும் போய் அவருடைய மார்பில் என்ன பண்ணிருக்கலாம். They never wanted it. அவங்க விரும்பல, கிடைக்கல. நீ கர்த்தர் மேல பிரியம் இல்ல, அவர் உன் மேல பிரியம் வைக்கல. So if you please him, he will please you. Hallelujah. 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 சரி, விசேஷித்த தன்மைகளை குறித்து நான் சொன்ன ஒரு மனுஷனை காண்பித்துக் கொடுத்தேன். இப்பொழுது அந்த விசேஷித்த அந்த ஆவியானவர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட, அவனுக்குன்னு இல்ல, விசேஷித்த ஆவியானவரை பெற்ற மக்கள் மூலமாய் கர்த்தர் நடப்பிக்கிற காரியத்தை ஒன்று சொல்லட்டும். எடுத்தவங்க வாசிங்க.
அப்போஸ்தலர் 22:14. இந்த அபிஷேகத்தை குறித்து பவுலடியார் எழுதுகிறார். அந்த அபிஷேகம் எதற்கு கொடுக்கப்பட்டவரான்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். அது நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா பவுலடியாரை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்ட, கர்த்தருக்கு பிரியமாய் இருந்த, கர்த்தருக்குள் உண்மையாய் இருந்த, கர்த்தருக்குள் உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கப்பட்டவனாய் இருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா சொல்லுமா? பவுலடியார் மாத்திரமல்ல, நானும் உண்மை உள்ளவனாய் இருப்பேன் என்றார். நானும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து இருப்பேன் என்றார். நல்ல கவனிங்க, நானும் உண்மை உள்ளவனாய் இருப்பேன் என்றார். கர்த்தர் எனக்கும் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தின் தன்மை இது. அல்லேலூயா சொல்லுமா? பாத்தீங்க, அது என்னவா? நான் அந்த விசேஷித்த ஆவியானவர் என்னிடத்திலே கொடுக்கப்பட்டால் நான் தேவனுடைய உள்ளத்தை நான் பார்க்க முடியுமா? வாட் a great thing. ஆண்டவர் மனுஷனுடைய உள்ளத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா சொல்லுமா? யோவான் 2:25 எடுத்து எல்லா மனுஷர்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறவர். ஆனா இங்கு அவர் சொல்லுகிறார், நான் என் ஆண்டவருடைய உள்ளத்தை அறிய முடியுமாம். Don't you need this? உங்களுக்கு வேண்டாமா? அந்த விசேஷித்த ஆவியானவர் எனக்குள்ள வேணும். அப்போ கர்த்தருடைய உள்ளத்துல இருக்கிறதை என்னால் அறிந்து கொள்ள முடியுமாம். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய உள்ளத்துல என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார் நான் அறிந்து கொள்ளணும். முடியும், முடியும். உன்னை அப்படியே பிளைண்டா அவர் கூட்டிட்டு போல சார். அவர் உன்னுடைய எதிர்காலத்தை அறிந்தவர். அல்லேலூயா சொல்லுமா? நல்ல கவனிங்க எப்படிமா? அவர் உன் காலத்தை அறிந்தவர். அல்லேலூயா சொல்லுமா? He knows your end. உன்னுடைய முடிவை அறிந்தவர். அந்த முடிவை காண்பித்துதான் கர்த்தர் உன்னிடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. He never keeps it secret. அவரோடு கூட என்றென்றைக்கு நம்ம வாழ போகிறோம். அதுதான் முடிவு. அதை காண்பித்தாதான் கர்த்தர் உன்னை என்னை கூப்பிடுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய உள்ளத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடியுமா? அதுல இன்னொரு தி கரோலரி அனதர் திங். அதுல உள்ளத்தை அறிகிறது மாத்திரமல்ல, அவருடைய உள்ளத்திலிருந்து சொல்லுகிறதை கேட்டு செயல்பட முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். நாட் ஓன்லி நோ ஹிஸ் இன்னர் தாட்ஸ், அவருடைய உள்ளத்தை அறிகிறது மாத்திரமல்ல, அவருடைய உள்ளத்தை அவர் திறந்து உன்னிடத்திலே சொல்லும் பொழுது அதை நீ அறிந்து நீ செயல்படுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் வண்டர்ஃபுல். அது நீங்க 6ஆம் அதிகாரம் தானியேல்ல 23-27 வாசி பாருங்க. வாசிங்க வேகமா. இல்ல அதுக்கு முன்னாடி 1:17 வாசிருங்க. பாருங்க, சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினாராம். அப்பொழுது அவர் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறதை, இந்த ராஜாவை குறித்து அவருடைய உள்ளத்திலே இருக்கிறதை தானியேலுக்கு சொல்லுகிறார். அவன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான், ஆண்டவரே அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துங்க என்று ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தை திறந்து அவனுக்குள்ளே பேசுகிறார். அப்போ கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தை திறந்து அவனிடத்திலே சொல்லும் பொழுது அதை அவன் செய்து முடிக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா,
நீ அதை செய்து முடிப்பதற்கு தான் உனக்கு தரிசனம், அதை செய்வதற்கு தான் கர்த்தர் உனக்கு சொப்பனங்கள். காலர் தூக்கி விடுவதற்கல்ல பிரியமானவர்களே. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் எடுத்துக்கொள்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு அழிவை எனக்கு காண்பித்தார் என்றால், எனக்கு தரிசனம் மூலமாகவோ அல்லது சொப்பனம் மூலமாகவோ அதை காண்பிக்கிறார் என்றால், அந்த அழிவுக்கு தப்புறதற்கு வழியையும் சொல்லிக் கொடுப்பார் அல்லையா? அதைதான் நம்ம அறிந்து கொள்ளணும். அதைத்தான் அறிந்து கொள்ளணும். அது இந்த 2:23-27 வாசிங்க. தானியல். தாங்கள் ஜெபித்த பொழுது அவர் தன்னுடைய உள்ளத்தை திறந்து அவருக்கு காண்பிக்கிறார். இதுதான் ஒரு பெரிய மகிமை. விசேஷித்த தன்மை உள்ள அபிஷேகத்தை பெற்றிருக்கிற எனக்கு அவர் எடுத்து சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அது கர்த்தர் சொல்லுகிறதை என்னால் என்ன பண்ண முடியும்? I will be able to decipher it. I will be able to know it. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? திருப்பி ஒட்டையா ரெட்டையா போக மாட்டீங்க நீங்க. அநேகர் அப்படிதான் நம்மகிட்ட வர்றது ஒத்தையா ரெட்டையா தான். ஆனா 1, 2 போட்டிருந்தா பரவாயில்ல, 2லயும் ஒண்ணுதான் இருக்கும். எதை தொட்டாலும் அவங்க விரும்புறதா இருக்கும். எங்க போய் சொல்றது? தலையில தான் அடிச்சுக்கணும். எதை நீங்க சொன்னாலும் அவங்க நினைச்சதுதான் செய்வாங்க. அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் விசேஷித்த தன்மையை கொடுக்கிறது இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லுகிறதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஐ வில் பி ஏபிள் டு டிசைஃபர். அநேக நேரத்தில் அதற்குத்தான் தேவனுடைய தன்னுடைய ரகசியங்களை அவர் அந்நிய பாஷை மூலமாய் பேசுகிறார். தேவனுடைய பாஷையிலே நம்மிடத்தில் பேசுகிறார். அந்த தேவனுடைய பாஷையை புரிந்து கொள்வதற்கு அதற்கு இன்டர்பிரேஷனையும் கர்த்தர் கிருபையையும் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா வச்சுக்கங்க. கர்த்தர் ஒரு ரகசியத்தை சொல்லி அதை என்னை புரிந்து கொள்ளாதபடிக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல மாட்டார். ரகசியத்தை சொன்னால் அதை புரிந்து கொள்ளும்படியாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை பற்றி சொல்லுவான் என்று ஆபிரகாமை சிநேகிதன் அழைத்து கர்த்தர் சில காரியத்தை சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாருக்கும் அதை சொல்றாரு. தேவனுடைய திருவுள்ளத்தை அறியவும், அவருடைய உள்ளத்தை, அவருடைய பிரியத்தை சொல்ல நாம் புரிந்து செயல்படுவதும் ஒரு கிருபை. அது அந்த விசேஷித்த ஆவியின் கிரியைகள். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுல இன்னொன்னு அடுத்தது வாசிக்குமா? அந்த 22:14 தேவனுடைய திருவுள்ளத்தை அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும். நீதிபரரை தரிசிக்கணுமா? அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த விசேஷித்த ஆவியானவர் என்னை முதலாவது என்னை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு மீ. ஏன்னா நீதிபரரை தரிசிக்கணும்னா இருதயத்திலே சுத்தம் உள்ளவன் தான் தேவனை தரிசிக்க முடியும். ஆமாவா இல்லையா? சுத்தம் இல்லாமல் தேவனை, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதே. அப்படி என்றால் நீதிபரரை நான் தரிசிக்கிறதுக்கு கொடுக்கிற அந்த விசேஷித்த ஆவியானவர் என்னை முதலாவது பரிசுத்தம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் நீதியினால் உன்னை பரிசுத்தமாக்க முடியாது, உன்னை பரிசுத்தமாக்குகிறவர் கர்த்தர். அப்போ நீதிபரரை தரிசிக்க கர்த்தர் அந்த விசேஷித்த தன்மையை கொடுத்திருப்பார் என்றால், அந்த முதலாவது அந்த விசேஷித்த ஆவியானவர் உன்னை சுத்திகரிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ சுத்திகரிக்கப்பட்ட பொழுதுதான் தேவனை தரிசிக்க முடியும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் தேவனை தரிசிக்க முடியாது.
ஆனால் எல்லாரும் தேவனை தரிசிக்க முடியும் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டில் தேவனை தரிசித்தவர்கள் அவர் மோசே கூட அவருடைய பின்புறத்தை தான் பார்த்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா தானே? தேவனை முகமுகமாய் பேசினவன், ஆனால் முகமுகமாய் தரிசிக்கல. அவருடைய பின்புறத்தை தான் அவன் பார்த்தான். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு 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 படிகார பச்சையை போல ஒரு காட்சியை தான் பார்த்தார், தேவனை தரிசிக்கல. ஆனால் நாம் ஆண்டவரை தரிசிக்க முடியுமா எப்படி என்று 1 யோவான் 1 அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமான ஜீவ வார்த்தை. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை தரிசிக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்றீங்க. அவரை தொடுகிறீர்கள், அவரை காண்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் பிரத்யட்சமாய் தேவனை இயேசுவை பார்க்கிற காட்சியை குறித்து நான் சொல்லல. ஆனால் நீங்களும் நானும் பார்க்க முடிகிற ஒரு காரியம் அவர் நம் கைகளிலே கொடுத்த ஜீவ வார்த்தை. அல்லேலூயா சொல்லுவோமா? இது எழுதப்பட்ட வார்த்தை, வேதத்திலே இருக்கிறதெல்லாம் எழுதப்பட்ட வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை நாம் தியானத்தோடு வாசிக்கும் பொழுது அது ஜீவனுள்ளதாக மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அது ஜீவனுள்ளமாய் மாறுகிற பொழுது நாம் கர்த்தரை தரிசிக்க முடியும். கர்த்தரை ஏனென்றால் வேதத்தின் மூலமாய்த்தான், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய்த்தான் தேவனை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, அவர் சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் வந்தார். அதனால இந்த சத்தியத்தின் மூலமாய்த்தான் கர்த்தரை அறிய முடியும். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? வேத வசனம் இல்லாமல் இயேசுவை அறிய முடியாது. அவர் சத்தியத்தினால் நிறைந்தவராய் வந்தபடியினாலே, அவர் தம்முடைய சத்தியத்தினால், ஜீவ வார்த்தையினால், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வார்த்தையினாலே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதை தொட முடியும், அதை காண முடியும், அதை தடவி பார்க்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதத்தில் நீங்க உட்கார்ந்து வேதத்தை நீங்க தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஜீவனாய் புறப்பட்டு வரும் பொழுது நீங்கள் தேவனை பார்க்கிறீங்க, இயேசுவை பார்க்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய அனுபவத்தை எழுதல, ஆண்டவரை நாங்க பார்த்தோம், அவர் உலகத்தில் இருக்கும்போது நாங்க பார்த்தோம், அவரை தொட்டு பார்த்தோம், அந்த அர்த்தத்தில் அது எழுதப்படலை. எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த ஜீவ வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே நான் உங்களோடு கூட தைரியமாய் சொல்லுகிறேன், அந்த வார்த்தை ஜீவனாய் புறப்படும் பொழுது நீங்கள் இயேசுவை காண்கிறீங்க, நீங்க இயேசுவை பார்க்கிறீங்க, நீங்க அவரை தொடுகிறீங்க, அவரை தரிசிக்கிறீங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த வசனம் முடியுது, அதை வாசிங்க. நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழி கேட்கவும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரத்தில் அவருடைய திருவாய் மொழியை நாம் அநேகமாய் அலட்சியப்படுத்துகிறோம், அல்லது we are not able to recognize the voice of God. நல்ல கவனிங்க, சாமுவேல் சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுது சாமுவேலே சாமுவேலே என்று சொன்ன அந்த சத்தத்தை தேவனுடைய சத்தம் என்று அவனை, நல்ல கவனிங்க பிரியமா, அந்த சத்த தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று அவனாலே உணர முடியல. அப்புறம் ஏலி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் அதுக்கேற்றபடி அவன் சொல்லுகிறான். ஆனால் அந்த அதிகாரத்தின் கடைசி 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வார்த்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்தினார். கரந்தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் யார் எதை மூலமாய் வெளிப்படுத்துகிறார்? ஆகையினால் தான் நாங்க கரடியா கத்திக்கிட்டே இருக்கோம், வேதத்தை வாசிங்க.
எதையாவது நீங்க வாசிக்கிட்டே வரும் பொழுது ஏதாவது ஒரு வெளிச்சம் காணப்படும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்படி திறந்து இதை கையை வச்சுட்டா வெளிச்சம் வராது. வாசிக்கொண்டு இருங்க, அப்பொழுது அதுல வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வரும் பொழுது நீங்க இயேசுவினுடைய சத்தத்தை கேட்கிறீங்க. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. வார்த்தையினால் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் தான் வெளிப்படுத்துகிறார். Because many fakes have come into this world. எல்லாம் போலி வந்துவிட்டது. என அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தையோடு வெளிப்படுத்துகிறது தான் சத்தியம் உள்ள தேவன். அல்ல சொல்லுவோமா? இல்லன்னா நம்முடைய தொல்லையின் திரட்சியினால் சில சொப்பனங்களை பார்க்கிறோம். ஒரு ஆசை படுகிறதுனாலே ஒரு சொப்பனம். தொல்லையின் திரட்சியினால் மாத்திரம் அல்ல. ஒரு பெண்ணை பார்த்து நம்மளுக்கு மயங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆமா தானே? அதான் வரும், வேற என்ன வரும்? அநேக நேரத்தில் நாம் தவறு செய்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையில் தான் இயேசு வெளிப்படுவார். அந்த இயேசுவின் மூலமாய்த்தான் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனை ஒரு காலம் ஒருவனும் பார்க்க முடியாது. இந்த மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. அது பழைய ஏற்பாட்டிலையும் சரி, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலையும் சரி, தேவனை ஒருவனும் ஒரு காலம் பார்க்க முடியாது. இயேசுவின் மூலமாய்த்தான் நீங்கள் தேவனிடத்திலே சேர முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? பிதாவானவர் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தார்னு சொன்னாங்கன்னா அந்த டிவியை உடனே மூடிடும். பொய் பேசுறான்னு அர்த்தம். ஒருவனும் ஒரு காலம் தேவனை பார்க்க முடியாது. எனக்கு அன்புக்குரியவர்களை, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜீவ வார்த்தையின் மூலமாய்த்தான் நீங்கள் இயேசுவை, நம்ம இயேசுவை பார்க்கல. இயேசு வாழ்ந்த நாட்களிலே நாம் வாழல. பவுலடியார் இயேசு வாழ்ந்த நாட்களிலே வாழ்ந்திருந்தாலும் அவரை பார்த்ததில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அரபி தேசத்திலே அவர் ஆண்டவரோடு கூட உறவாடும் பொழுது தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் உபவாசத்தில் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். முழங்கால் படியும்.